ஹலோ மக்களே, லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லக்ஷ்மிக்காக நம்ம அம்பிகாவும் கவிதாவை அடித்த உடனே காஞ்சனா பயங்கரமாக கோபப்படுறாங்க. ஒரு வேலைக்காரி லக்ஷ்மிக்காக என்னோட தங்கச்சியை நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி இனிமேல் வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம செம அதிரடியாக வந்து லக்ஷ்மியை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காஞ்சனாவும் திவ்யாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தடபுடலாம் அதை பற்றி பேசுகிறதுக்காண்டி அவங்க அம்மா கிட்ட வரும்போது நம்ம வசுந்தராவும் காஞ்சனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அம்பிகாவும் அப்பாவோட மூர்த்த பட்டு சட்டையை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஷர்ட் மட்டும் நம்ம என்கேஜ்மெண்ட் டைமில் போட்டுட்டு இருந்தா அவங்க அப்பாவே நேரடியாக பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட ஆசீர்வாதமும் நம்ம பையனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் அந்த ஷர்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லக்ஷ்மி அதை கவனிச்சிடுறாங்க. நம்ம அம்பிகாவும் லக்ஷ்மி கிட்ட வந்து, லக்ஷ்மி இது அப்பாவோட பட்டு வேஷ்டி சட்டை, இதை வந்து நான் இத்தனை வருஷமா பாதுகாப்பாக வச்சிருக்கேன். திருவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது இதை போட்டுட்டு நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா லக்ஷ்மி கிட்ட சொல்லும்போது லக்ஷ்மியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியாக நடக்குமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதங்கன்னு சொல்கிறாங்க. காஞ்சனா கவிதா எல்லாரும் சேர்ந்து ஒரு கனவோட திவ்யா திருவோட மேரேஜ் பத்தின எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம அம்பிகா வராங்க. அம்பிகாவை பார்த்த உடனே காஞ்சனாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த அம்பிகா இந்த இடத்துல வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட சொல்லும்போது கவிதாவும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, அவள் சும்மா தானே வந்து நிற்கிறா, ஏதாவது பேசினா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வசுந்தராவும் லக்ஷ்மி கிட்ட எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்க, என்னோட பொண்ணு வந்திருக்கல அவளுக்கு காஃபி எல்லாத்தையுமே எடுத்துக்கொடுன்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இருந்த காஞ்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மகா இன்னும் இந்த வீட்டில் இருக்கா, திவ்யாவோட மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை போடுறாங்க. கரெக்டாட்டு நம்ம அம்பிகாவும் சரி நம்மளே யோசிச்சுட்டு இருந்தா சரி வராது, நம்ம அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், நம்ம திருவுக்கு அவங்க அப்பாவோட பட்டு வேஷ்டி சட்டை இந்த என்கேஜ்மெண்ட் டைமில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நம்ம அம்பிகாவும் அவங்க அத்தை கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும், திருவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல அந்த சமயத்தில் அவங்க அப்பாவோட பட்டு வேஷ்டி சட்டையை அவன் போட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், இத்தனை வருஷமா அதுக்காக தான் நான் பாதுகாத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு காஞ்சனா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மா இவ பேசிட்டு இருக்கா, கொஞ்சமாவது இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா, அது எதுக்காண்டி இப்படிலாம் செய்யணும், யாராவது பழைய பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு நிற்பாங்களா, என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும், அந்த சமயம் பார்த்து யாராவது பழைய ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா கேட்கும்போது நம்ம வசுந்தராவும் ஆமாம் அம்பிகா அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவளோட பொண்ணும் அவளோட மருமகனும் நல்லபடியாக நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டு அவள் அப்படி சொல்கிறா அப்படி சொல்லும்போது நம்ம அம்பிகாவும் இல்லைத்தான் அவங்க ஞாபகமாக இதை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா அந்த இடத்துல சொல்லும்போது எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் கவிதாவும் என்ன அம்பிகா தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்க, திருவோட என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனாவும் கவிதாவும் சேர்ந்து அம்பிகாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் கவிதாவும் இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் தானே இந்த எண்ணெய் எல்லாம் உனக்கு வரும், பேசாமல் இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட வேண்டியதான்னு சொல்லி கவிதாவும் ஒரு கத்திரி எடுத்துட்டு நம்ம கம்பிகாவோட கையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுக்காண்டி தயாராகிறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. காஞ்சனாவும் அதுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கும்போது வசுந்தராவும் அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம காஞ்சனாவோட அப்பாவும் என்ன வசுந்தரா நீ வேற இதை எதிர்த்து கேட்காம இப்படியே நின்றுட்டு இருக்க, உன்னோட பையனோட சட்டையே இப்படி கிழிக்கிறதுக்கு அவள் போகிறா, அவளை தடுத்து நிறுத்துன்னு சொல்லும்போது வசுந்தராவும் இவங்க எல்லாம் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, யாராவது அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவும் அந்த இடத்துல சொல்லும்போது அம்பியாவும் வேற வழி இல்லாமல் அதை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் கவிதாவும் விடுற மாதிரி இல்லை. நம்ம அம்பிகாவோட கையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து அப்படி இழுக்க ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மியை நம்ம அம்பிகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. கவிதா கிட்டேருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின லக்ஷ்மியும் எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, அவங்க ஒரு ஞாபகமாட்டி இந்த ட்ரெஸ்ஸை எத்தனை வருஷமாக பொக்கிஷம் கணக்காக பாதுகாத்துட்டு வராங்க, அந்த ட்ரெஸ்ஸை போய் நீங்கள் கிழிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட கேட்கும்போது கவிதா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ எதற்காக தலையிடுற, நீ இந்த வீட்டோட வேலை
வேலைக்காரி தானே, அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடுறியா அப்படி சொல்லிட்டு கவிதா திட்ட ஆரம்பிக்கும் போது அம்பிகாவும் எதுக்கு இப்ப லக்ஷ்மி எல்லாரும் திட்டுறீங்க, என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் என்ன எல்லாரும் சேர்ந்துட்டீங்களா, இனிமே இந்த லக்ஷ்மியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கவிதா லக்ஷ்மியை கோபத்துல கன்னத்துல ஒரு அறை அறையிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம அம்பிகா எதிர்பார்க்கவே இல்லை. அம்பிகா உடனே கவிதாவை வெளுத்து எடுக்கிறாங்க. கவிதாவும் இத்தனை நாளா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க இந்த அம்பிகா இப்ப லக்ஷ்மியை அடிச்ச உடனே இப்படி வந்துட்டாளே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனாவும் என்னம்மா இங்க நடக்குது, எதுக்கு இந்த அம்பிகா தேவையில்லாம கவிதா மேல கை நீட்டுற, ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியை அடிச்சதுக்காண்டி இப்படி செய்துட்டாளே அப்படி சொல்லி காஞ்சனாவும் பயங்கரமா கோபப்படும் போது அம்பிகாவும் நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்குது, கவிதாவும் பண்ணது எல்லாமே தப்பு தானே, என் கையில இத்தனை வருஷமா நான் பாதுகாப்பா வச்சிருந்தா அவங்களோட வேஷ்டி சட்டையை இப்படி கிழிக்க வந்தா எனக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் முறையை எதிர்த்து நிற்கும் போது வசுந்தராவும் என்ன அம்பிகா உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்ப தேவையில்லாம காஞ்சனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது காஞ்சனாவும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த நிக்கிறாள இந்த மகா தான், என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு எத்தனையோ வாட்டி நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இனிமே இந்த மகா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாட்டு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். திவ்யாவோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க எல்லாருமே நினைச்சீங்கன்னா இந்த மகா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அம்பிகாவும் அவ எதுக்காக போகணும், அவ எனக்காண்டி வந்தவா, எனக்கு உடல்நிலை சரின்னு சொல்லிட்டு என்னை கவனிக்கிறதுக்காண்டி தானே வந்தா, அப்படி இருக்கும்போது எதுக்காண்டி போகணும் அப்படி சொல்லும்போது காஞ்சனாவும் பார்த்தீங்களாமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டு வேலைக்காருக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு இல்லை, இதுக்காக தான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கே நான் வராம இருந்தேன், இப்போ என்னோட பொண்ணு திவ்யாவுக்காக தான் இந்த வீட்டில் மறுபடியும் நான் கால் எடுத்து வச்சேன், இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சுமா அப்படி சொல்லிட்டு வசுந்தரா கிட்ட திட்ட ஆரம்பிக்கும் போது கவிதாவும் காஞ்சனாவும் சேர்ந்து இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த மகா வீட்டில் இருக்கக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தா இவனால என்ன இந்த இடத்துல அவமானப்படுத்த வைப்பா, இனி ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே நம்ம லக்ஷ்மிக்கு எதிராக இருக்கும்போது நம்ம அம்பிகா மட்டும் ஆதரவாகவே இருக்காங்க. அம்பிகாவும் அவங்க மாமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லும்போது அவங்க மாமாவும் எதுக்கு வசுந்தரா இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு, கொஞ்சம் பொறுமையாக தான் இரேன், பொறுமையாக பேசலான்னு சொல்லும்போது காஞ்சனா விடுற மாதிரி இல்லை, என்னப்பா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நடந்த பிறமும் நீங்கள் எதை பற்றியும் புரிஞ்சுக்காம அந்த அம்பிகாவுக்கு தானே சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லையா, கண்டிப்பா திவ்யாவோட மேரேஜ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த மகா வீட்டுல இருக்கக்கூடாது சொல்லிட்டு காஞ்சனாவும் கவிதாவும் ஒண்ணு சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியும் என்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராண்டா, திவ்யா அக்கா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் நான் வீட்டை விட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் நம்ம அம்பிகா விடுற மாதிரி இல்ல, கண்டிப்பா லக்ஷ்மி இந்த வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது காஞ்சனா ஒரு கட்டத்துல நம்ம லக்ஷ்மியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அந்த சமயத்துல நம்ம திரு சமதிரடியா வந்து லக்ஷ்மியை காப்பாத்துறாங்கன்னே சொல்லலாம்.